இஸ்லாமிய இளைஞர்களுடைய வாக்குகளை விஜய் கணிசமா குறைச்சிருவாரு என்ற கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது. அதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்த? பொதுவா தமிழ்நாட்டுல எல்லா சமூகத்து மக்களும் எல்லாமும் பெற்று வாழணுங்கிற ஒரு நல்ல கொள்கையின் அடிப்படையில் 5 ஆண்டு கால ஆட்சியை மிகச்சிறப்பாக நடத்தி வரக்கூடிய தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா தரப்பு மக்களும் எல்லா சமூகத்து மக்களும் பேராதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. விஜய் ஒரு நடிகர், யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் என்கிற ஜனநாயக ரீதியிலே அவரும் ஒரு கட்சியை தொடங்கி ரசிகர் கூட்டத்தை நன்கு விசாலமாக ஆக்கி வைத்திருக்கிறார். அவைகளெல்லாம் வாக்குகளாக மாறும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அவர் போகிற இடங்களிலே கூடக்கூடிய மக்கள் கூட்டத்தில் வாக்காளர் பட்டியலிலே இல்லாதவர்கள் தான் பாதிக்கு மேற்பட்டு இருப்பார்கள். அந்த அளவிற்கு தான் அவருடைய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் இது போன்று சினிமாக்காரர்களுக்கு பின்னால் போகக்கூடிய மனநிலையோ அந்த கலாச்சாரமோ நம்முடைய சமுதாயத்தில் கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓரிருவர் இருக்கலாமே தவிர பரவலாக அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பொது மேடைகள்ல பாஜக எதிரின்னு சொன்ன விஜய் இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதாக செய்திகள் வருகிறது. அதுதான் அவருடைய இயல்பு. ஒரு நடிகர் எந்த விதமான பின்புலமும் இல்லாம, எந்த விதமான அனுபவமும் பயிற்சியும் இல்லாம திடீர்னு நான் நாளைக்கு முதலமைச்சராக வந்துடுவேன் அரசியல்ல குதிச்சா இது போல்தான் ஒரு பக்குவம் இல்லாத அர்த்தமற்ற பேச்சுக்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். நீங்க சொல்ற மாதிரி கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய பாஜகவோடு கைகோர்த்து இருப்பதற்குரிய சூழ்நிலை அதிக வந்திருப்பதாக பலரும் சொல்லுவது உண்மைதான். எனவே அவரை பொறுத்தவரையிலும் அரசியலில் ஒரு நிலைப்புத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் அது காட்டுகிறது. எந்த வகையிலும் தேர்தலில் அவர் எந்த அளவுக்கும் வெற்றியை பெற முடியாத அளவிற்கு தான் அவருடைய தன்மை இருக்கும். எனவே இப்போதைய வரக்கூடிய தேர்தலை பொறுத்தவரையிலும் நடிகர் விஜயை வைத்து ஒரு பெரிய அளவிற்கு பேச வேண்டிய அவசியம் இருக்காது என்கிற நிலையைத்தான் அது தேர்தல் முடிவுகள் காட்டும். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளை விட அதிகபட்சமா தேர்தல் காலையிலும் தேர்தல் அல்லாத காலையிலும் உறுதுணையாக இருந்தது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். நீங்க குறைந்தபட்சம் ஒரு 4-5 தொகுதிகளை பெறுவீர்கள் எதிர்பார்த்த சூழ்நிலையில தொகுதிகளை குறைத்துக் கொள்வதாக தலைவர் அவர்கள் சொன்னதே மற்ற கூட்டணி கட்சிகளும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியதா? இதுல தர்ம சங்கடத்துக்கு வேலை கிடையாது. எல்லாரும் எந்த அளவுக்கு அதிகமான இடங்களை பெறணும்னு நினைக்கிறோமோ அது கேட்பது வழக்கம் தான். ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் விரிவாக்கம் பெற்றிருக்கிறது. தமிழக சரித்திரத்தில் இது போன்று கட்டுக்கோப்பாக இவ்வளவு கட்சிகள் அடங்கி இருக்கக்கூடிய இடம்பெறக்கூடிய கூட்டணி என்பது இதுவரையிலும் இல்லாத ஒன்று. அந்த மகத்தான காரியத்தை மிக எளிதாக ஆக்கிய பெருமை தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. எனவே இந்த கூட்டணியில இணைந்திருப்பவர்களுக்கெல்லாம் இடங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அவசியம் சொல்லப்பட்டு நாமும் அதனை உணர்ந்திருக்கிறோம். எனவே நாங்கள் கேட்கக்கூடிய எண்ணிக்கையில் தான் இடங்கள் வேண்டும் என்று பிடிவாதமாக அடம்பிடிப்பது என்பது அரசியல் கிடையாது. பெருந்தன்மையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அனுசரித்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டுமே என்கிற பரந்த மனப்பான்மையோடு சிந்தித்து பார்க்கிற போது ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அந்த இடங்களில் ஒரு இடமாவது நாம் கொடுப்பதுதான் சரி என்று அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று நம்முடைய தலைவர் அவர்கள், பேராசிரியர் அவர்கள் அதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்களே தவிர மற்றபடி விரும்பி விட்டு கொடுத்து வந்தோம் என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது. இந்த இடத்தை விட்டுக் கொடுப்பது, எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பது என்கிற அவசியம் என்பது கூட்டணியிலே ஏற்கனவே இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் உகந்த ஒன்று. முஸ்லிம் லீக்கு மாத்திரம் அல்ல. இன்றைக்கு மதிமுக 6 இடங்களில் நின்றது, இப்பொழுது 4 இடங்களில் இருக்கிறது. காரணம் என்ன? எங்களுக்கு தேவையில்லை என்று ஒரு விட்டு கொடுத்ததாக அர்த்தம் அல்ல. மற்றவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்கிற வகையிலே பகிர்ந்து கொடுக்க வேண்டிய அவசியத்தை கருதிதான் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். கொங்கு நாடு கட்சி அதுவும் ஏற்கனவே 3 தொகுதிகளிலே நின்றது. இன்றைக்கு ஒரு இடத்தை பகிர்ந்து கொடுப்பதற்காக விட்டுக் கொடுத்து விட்டு 2 இடங்களிலே நிற்கிறது. அதே போலதான் முஸ்லிம் லீக்கும் 3 இடங்களிலே சென்ற தேர்தலிலே நாம் போட்டியிட்டோம்.
இப்பொழுது எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே ஒரு இடத்தை விட்டு கொடுத்து நாம் 2 இடங்களை பெற்றிருக்கோம். குறைந்தபட்சம் மாநிலங்களவையே ஐயா கேட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது மக்களிடம். அதுக்கு எதிராக எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, எங்களுக்கு ஏற்கனவே எம்பி இருக்கிறாங்க. தொடர்ந்து முஸ்லிம் லீக் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று வந்து கொண்டிருக்கிறது. அதனாலே ராஜ்யசபாவில் இடம்பெறக்கூடாது என்பதல்ல, இதையெல்லாம் ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு எங்களுக்கும் நீங்கள் ராஜ்யசபா தாருங்கள் என்று கேட்பது என்பது அவ்வளவு அரசியல் நாகரிகம் அல்ல. ராஜ்யசபா சீட் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களாகவே முன் வந்து தரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் முஸ்லிம் லீக் தலைமை எதிர்பார்க்கிறதே தவிர நான் ஒரு கண்டிஷனை போட்டு அதனை பெற வேண்டும் என்கிற அளவுக்குள்ள எண்ண ஓட்டம் முஸ்லிம் லீக் தலைமைக்கு கிடையாது. பொதுவா உங்க கூட்டணிக்கு ஒரு வாக்குறுதி தேர்தல் இருந்தாலும் கூட இந்தியன் முஸ்லீம் லீக்கினுடைய வாக்குறுதியை எதை முன்வைக்க போறீங்க? தேர்தல் பிரச்சாரத்துல எதை கொண்டு போறீங்க? இல்லங்க, வாக்குறுதி என்பது ஆளக்கூடியவர்கள், ஆட்சிக்கு வருவதற்காக இருக்கக்கூடியவர்கள் தரக்கூடியது. அப்படி தரக்கூடிய கட்சிகள் எந்த கட்சி மக்களுடைய நலனை கருதி முன்னிலைப்படுத்தி நல்ல வாக்குறுதிகளை தருகிறதோ அதற்கு ஆதரவு தரக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் நிலைப்பாடெல்லாம் மக்களுடைய நலன் சார்ந்த நிலைப்பாடு. எல்லா சமூகத்து மக்களும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்கிற நலன் சார்ந்த சமூக நீதிக்காக பாடுபடக்கூடிய ஒரு நல்லாட்சியாகத்தான் சொல்லுவார்கள் என்பதை விட நடத்தி காட்டி இருக்கக்கூடிய பெருமை தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. எனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர வேண்டும் என்பதிலே, அந்த நல்லாட்சி தொடர வேண்டும், அந்த ஆட்சியினுடைய கொள்கைகள், ஏற்படுத்தப்பட்ட நல்ல திட்டங்கள், இன்னும் தொடரவிருக்கிற திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் என்கின்ற வகையிலே தான் நம்முடைய ஆதரவு இருக்கிறது. எனவே இந்த ஆதரவு தான் எங்களுடைய வாக்குறுதி.